இந்தாடா காஃபி. தேங்க் யூ டார்லிங். என்ன பயங்கர குஷி மூட்ல இருக்க? நேத்து வரைக்கும் கந்து வெட்டிக்காரனை பார்த்து குளிர்ஜரத்துல கடந்த. ஏண்டி அதுக்காக இப்படிதான் கலாய்ப்பியா? ஓடிங். அது சரி, சங்கர் தானே உன்னை காப்பாத்தி விட்டாரு. அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொன்னியா? அவசியம் இல்ல. ஏ? ஏண்டி அவனா வந்தா அவனா செஞ்சா, நான் ஏதாவது கேட்டு இருந்து அவன் செஞ்சானா அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம். இதெல்லாம் தப்பா உனக்கு படலையாடா? நமக்கு ஒருத்தர் வலிய வந்து உதவி செய்யறதே பெரிய விஷயம். ஒரு தேங்க்ஸ் கூட நீ சொல்ல மாட்டியா? அந்த சின்ன கர்டிசி கூட உனக்கு கிடையாதா? சரி, நீ அவனுக்கு ஒரு போனை போட்டு தேங்க்ஸ் சொல்லிடு, சரியா? மதவா மதவா மதவா, யார் வந்திருக்காங்கன்னு கொஞ்சம் வெளியே வந்து பாரு. யாருமா? கந்து வெட்டிக்காரனா? ஐயோ, நீ எப்ப பார்த்தாலும் அதே நினைப்புல இருக்காத, வந்து பாருடா. என்னத்த? யாரு? மாதவா, போய் பேசு. அண்ணா. மாதவா. அண்ணா உட்கார மாதவா. வா சுப்பு. எப்படி இருக்கண்ணா? சௌக்கியமா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ரேகா, காஃபி கொண்டா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், சும்மா இருண்ணா, நீ போ. சரி. இந்தாங்க. குடி. இந்தப்பா. நீ குடுற. நீ குடி. பரவாயில்ல பரவாயில்ல குடுற. நான் இப்பதானே குடிச்சேன், நீ குடி, பரவாயில்ல. குடிப்பா. இந்த குடி. என்னப்பா அடிச்சுக்கிட்டா ஒரே அடியா அடிச்சுக்கிறீங்க, சேர்ந்துக்கிட்டா ஒரே அடியா சேர்ந்துக்கிறீங்க. என்ன பிள்ளைங்களா ரெண்டு பேரும்? மாதவா, என்னால உன்னை வெறுத்து ஒதுக்க முடியாதுடா. இருந்தாலும் நீ இன்னைக்கு சரசுகிட்ட நடந்துகிட்ட விதம் ரொம்ப தப்புடா. இத பாருண்ண, சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி இருந்தது. நீ தான் போன்ல அண்ணி தப்பானவங்கன்னு என்கிட்ட சொன்ன. உன்னை கேட்டா நீ இல்லைன்ற. இவங்க எல்லாரையும் கேளு, நீ போன்ல பேசினது இவங்க எல்லாருமே கேட்டாங்க. அது யாரோ இவர் குரல்ல டப்பிங் பேசிருப்பாங்க. ஏண்டி அது எனக்கு எப்படி தெரியும்? மாயாண்டி குடும்பத்தார் பணம் எடுக்கிற மாதிரி பார்வதி குடும்பத்தார் யாரா பணம் எடுக்கிறாங்களா? அதுக்கு யாராவது டப்பிங் பேசுறாங்களா? திடீர்னு அண்ணனோட குரலை கேட்டேன், அதுல வந்து என் பொண்டாட்டி சரியில்லை தப்பானவன் சொன்னா அது எப்படி நம்பாம இருக்க முடியும்? எப்படி உதாசீனப்படுத்த முடியும்? இத பாரு, நானா எந்த வம்புக்கும் போறதில்ல. என் வழியில வர வம்ப தான் நான் எட்டி உதைக்கிறேன். நான் எது செஞ்சாலும் என் மேல பழி போறீங்களே தவிர நான் ஏன் பண்றேன்னு அந்த லாஜிக் யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க. எதுக்கு எடுத்தாலும் என்னையே தப்பு சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? சரி விடுங்கப்பா, பழைய கதையை பேசி பிரயோஜனம் இல்ல. சுப்பு, நீ வந்த விஷயத்த சொல்லு. மாதவா, நான் சரசுக்கு வளைகாப்பு வச்சிருக்கேன். அதுக்கு நீ உன் குடும்பத்தோட கண்டிப்பா வரணும். ஆனா நீ கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றிண்ண. ஆனா நான் வரலண்ண. ஏன்னா எனக்கும் அவங்களுக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சரிப்பட்டு வராதுண்ண. என்ன விட்டுற, நீ வேணா அம்மாவை கூட்டிட்டு போ, எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. அப்ப நானு? உனக்கு விருப்பம் இருந்தா நீயும் போ, நான் தடுக்க மாட்டேன். ஆனா என்ன கூப்பிடாதீங்க. இல்லடா, சரசு நீயும் வரணும்னு ஆசைப்படுற. அப்போ நீ கூப்பிடல, அவங்க கூப்பிட சொன்னதுனால நீ கூப்பிடுற. டேய், என்னடா இப்படிலாம் பேசுற? நான் வேற, அவ வேறையா? யார் கூப்பிட்டா என்னடா? சரி, என் கையில ஒரு கம்பை கொடுத்து என்ன வம்புக்காரனா ஆகிட்டீங்க. நான் வந்தாங்க வீண் பிரச்சனையாகும். நான் வரலண்ண, என்னை விட்டுறேன். நீங்க எல்லாரும் போய் நல்லா சந்தோஷமா கொண்டாடுங்க.
சரி விடுறா, பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருந்தா பகை தான் ஜாஸ்தியாகும். அந்த பகை காலம் பூரா அப்படியே மனசுல தங்கிடும். அதனால நடந்தது நடந்து முடிஞ்சதாவே இருக்கட்டும். இனிமே நடக்கிறது நல்லதா இருக்கணும்டா. அதனால கண்டிப்பா நீ வரணும்டா. சரிண்ணா, நான் யோசிக்கிறேன். அப்ப நிலைமை எப்படின்னு பார்ப்போம். அப்ப பாத்துக்கலாம். என்னடா இப்படி குத்து மதிப்பா பதில் சொன்ன எப்படிடா? நீயும் அப்படிதானே, குத்து மதிப்பா தானே கூப்பிடுற. ஐயோ விடுங்க மாமா, நிச்சயமா இவர் வருவாரு. நான் இவரை கூட்டிட்டு வரேன். சரிம்மா, ரொம்ப நன்றி. சரிடா, எனக்கு சென்னை ஆஃபீஸில் ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். போகும்போது அம்மாவையும் கூட்டிட்டு போயிடுறேன். அம்மாவுக்கு அங்கே கொஞ்சம் வேலை இருக்கு. சரி, நான் வரேன்டா. சரிண்ணா, வரமா. அப்பா, இப்பதான் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்குப்பா. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க மாப்பிள்ள, நீங்க ஏண்டா மூட்டையை அவரை தூக்க விட்டுட்டு நீ உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற? ஒரு முதலாளி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு, ஒரு தொழிலாளி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறார். ராஸ்கல் அண்ணே, இவ்வளவு நேரம் நான் தானே தூக்கி போட்டுட்டு இருந்தேன். இடுப்பு சுளுக்கு பிடிச்சிக்கிடுச்சு. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். அரிசி மூட்டை தானே தூக்கி போட்டாரு. ஏதோ வீடு புகுந்து பொண்ணு தூக்கிட்டு போன மாதிரி அடிக்கிறீங்க. நிலைமை தெரியாம பேசிட்டு இருக்காதரா. அவர் மூட்டை தூக்க கூடாது. இனிமே அவர் தூக்கவும் மாட்டாரு. நீ தான் தூக்கணும். இந்த மூட்டை கடந்தா அப்படியே கடந்துட்டு போகுது. இந்த மூட்டை என்ன ஏன் அப்படியே மேல தூக்கி வைக்கலன்னு அது அழுதுச்சா? மாமா, என்ன என்ன உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு அடிச்ச? நீங்க பேசாதீங்க மாப்ள. நீங்க ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. என்னால அதை தாங்கிக்க முடியாது மாப்ள. அப்புறம் ஓன்னு கண்ணீர் விட்டு அழுதுருவேன் சொல்லிட்டு. ஆமா மாப்ள. யோ, என்ன வர வர கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம வாங்க போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன ஆச்சு? வயசுக்கு மரியாதை தர மாட்டியா? இனிமே எப்பயுமே அப்படிதான் மாப்ள. நீங்க என்ன வா போ பொறுக்கி பரதேசி எப்படி வேணா கூப்பிட்டுக்குங்க. ஆனா நான் உங்களை கடைசி வரைக்கும் மரியாதையா தான் மாப்ள கூப்பிடுவேங்க. ஆமா, ரொம்ப மரியாதை தான். இத்தனை நாளா நான் தானே மூட்டை தூக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு ஒரு சரக்கு லாரி வருது, மூட்டை தூக்க வான்னு சொன்னதுக்கு வைத்தோன்னு சொல்லிட்டு நைஸா எஸ்கேப் ஆயிடல நீ. மிஸ்டேக். சாரிங்க மாப்ள. ஒரு கிரேட் மிஸ்டேக் நடந்து போச்சுங்க மாப்ள. சின்ன வயசுல நீயும் நானும் 4ஆம் கிளாஸ் ஒன்னா படிக்கும் போது உன் ஸ்கூல் பேக் மூட்டையை தூக்கி என் முதுகுல வச்சு அனுப்புவல. அப்பவே என்ன டார்ச்சர் பண்ண வந்தானே நீ. ஏங்க இப்படி பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி பேசிட்டு இருக்கீங்க? என்னது, நீங்க அவரும் ஒன்னா 4ஆம் கிளாஸ் படிச்சீங்களா? சேச்சே, பாத்தீங்களா, குடும்ப ரகசியத்தை எல்லாம் இப்படி பளிச்சுன்னு போட்டு உடைச்சிட்டீங்களே. இப்படி பண்றீங்களே மாப்பிள்ள நீங்க. இல்ல, எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்க சொல்லுங்க. டேய் சும்மாடா. மாப்பிள்ள ஏதோ டங்கு சிலிப்பாயே அப்படி பேசிட்டாரு. அதையே பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிற நீ. விடுறா, அதை பத்தி பேசாத. அதெல்லாம் முடியாது. அரிசி கணக்குல ஏதாவது தப்பு வந்தா என்ன போட்டு உதைக்கிறீங்களா? நோண்டி கேக்குறீங்களா? இப்போ அந்த கணக்கு உதைக்குது. சொல்லுங்க. அது அதாவது மாமா 3ஆம் கிளாஸ்ல ஒரு 4 வருஷம், 4ஆம் கிளாஸ்ல ஒரு 10 வருஷம். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இத பாருங்க மாப்பிள்ள, சரித்திர புகழ் வாய்ந்த சம்பவங்களை சிதைக்காம அப்படியே உண்மையா சொல்லணும். நான் 4ஆம் கிளாஸ் சின்சியரா படிச்சுக்கிட்டு இருந்தப்போ ஒரு நாள் எங்க அக்கா என்ன கூப்பிட்டு, எனக்கு பையன் பிறந்திருக்கிறான், அவன் ஸ்கூல் படிச்சு முடிக்கிற வரைக்கும் அவனுக்கு நீதான் பாதுகாப்பு, அதனால என் கண்ணையே நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லுச்சு. அதனாலதான் 4ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்த நானு மாப்பிள வளர்ந்து பெருசாகி 4ஆம் கிளாஸ் வர்ற வரைக்கும் நான் அதே கிளாஸ்ல வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நாங்க படிப்படியா மேல முன்னுக்கு வந்தோம். அதெல்லாம் சும்மா. அந்த கிளாஸ் டீச்சர் ரொம்ப அழகா இருப்பாங்க. அதனாலதான் 4ஆம் கிளாஸ தாண்டாம படிச்சுக்கிட்டே இருந்தாரு. இது போதும் இவரை ஓட்டுறதுக்கு. நான் அப்படியே இடுப்போட எட்டி வச்சு போடா கொஞ்சம் ஓர கட்டையும்.
என்ன மாப்பிள்ள நீங்க ஒரு வேலைக்கார முன்னால என் மனத்தை இப்படி வாங்கி விட்டீங்களே. அது சரி, அவனை எதுக்கு நீ அடிச்ச? பின்ன அவ எப்படி உங்களை அரிசி மூட்டையை தூக்க விடலாம்? இப்ப சொல்றாங்க மாப்பிள்ள, இனிமே நீங்க அரிசி மூட்டையை தூக்கவே கூடாது. அப்ப நான் தூக்கிட்டு போறேன் மாப்பிள்ள. இந்த பாழா போன பாரத்தை நான் தூக்கி சுமக்கிறேன். நீங்க பேசாம ரெஸ்ட் எடுக்கணும். இந்தாங்க கோயில் பிரசாதம். எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. என்னமோ உனக்கு ஒண்ணு ஆகுது. நீ நல்லா இருக்கணும்டா மாப்பிள்ள. எனக்கு அது போதும்டா. எல்லா பாரத்தையும் நானே சுமப்பேன்டா. சுமப்பேன். கடவுளே, என் மாப்பிள்ளையை காப்பாத்துறா. சார் வணக்கம் சார். வாங்க வாங்க. என்ன கடை பக்கம்? நாளைக்கு நம்ம ஆபீஸ்ல முக்கியமான கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்கு. அதுக்கு கட்டாயமா நீங்க கலந்துக்கணுமா சொல்லி அனுப்புனாரு. நாளைக்கு என்னங்க நாளைக்கு? இப்பவே நீங்க கூட்டிட்டு போங்க மாப்பிள்ள. இப்பவே போங்க மாப்பிள்ள. மாமா நாளைக்கு தான். சரிங்க, நான் வந்துடுறேன். சரி. இருங்க. என்ன பண்றீங்க? போன் வயர் மாட்டி இருந்துச்சு. சிச்சி, இந்த மாதிரி கஷ்டமான வேலையெல்லாம் நீங்க பார்க்கவே கூடாது மாப்பிள்ள. எதா இருந்தாலும் சொல்லுங்க, நான் பாக்குறேன். இதத்தானே இப்படி எடுத்து விடணும். ஐயோ, இப்ப என்ன பண்றீங்க? போன் எடுக்க போறீங்களா? எதா இருந்தாலும் சொல்லுங்க, நான் டயல் பண்ணி தர்றேன். கஷ்டப்படவே கூடாது நீங்க, புரியுதா? என்னாச்சு மாமாக்கு? ஏதோ சம்திங் ராங். என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். பாருங்க, பிளான்ல எப்படி போட்டிருக்கேன். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? மேல பாருங்க. ஏங்க, அந்த ஸ்லாப் ஒழுங்கா போட சொன்னல, நீங்க எப்படி போட்டிருக்கீங்க? பிளான்ல இருக்க மாதிரி பார்த்து போங்க. போமா போங்க, வேலையை பாருங்க. ஓகே சார். வணக்கம் சார். ஏய் திருட்டு ராஸ்கல், நீ எதுக்குடா இங்க வந்த? சார், நீங்க என் மேல கோவமா இருப்பீங்கன்னு தெரியும் சார். ஆனா ஒரு உண்மையை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீ ஒரு புண்ணாக்கு உண்மையை சொல்ல வேணாம். உன்னெல்லாம் வந்து ஓடி போடு மரியாதை, ஓடி போடு. அவனை நீயா வந்து வசமா மாட்டிருக்க. உன்னை இங்கே வெட்டி புதைக்காம விட மாட்டேன். உன்னை நம்பி தானே இடத்த கூட பார்க்காம கந்து வட்டிக்காரங்கிட்ட பணத்தை வாங்கி கொடுத்த. நான் அசிங்கப்பட்டது போதாது, மறுபடியும் என்ன தேடி வந்திருக்க. மவன உன்ன விட்டாம விடக்கூடாது. என் பில்டிங்குள்ளே வந்து எனக்கு ஆட்டம் கட்டியா? எங்கடா போற? மேல தானே போற? டேய், மேலே போயிடுற. அப்படியே அப்படியே மேல டிக்கெட் வாங்கு. டேய், இதுக்கு மேல எங்கடா போவ? கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிப்பியா? போ, ஒரே மேல டிக்கெட் தான். ஏதோ பொறுக்கி ராஸ்கல், நீ என்ன ஏமாத்தினதை கூட நான் தாங்கி பண்ணா. ஆனா என் எதிரி முன்னாடி என்ன தலைகுனிய வச்சு என் முகத்தை அவன் காரி துப்பிட்டு போய் அசிங்கப்படுத்தினான் பாரு. அதுதான்டா என்னால தாங்க முடியல. டேய், இந்த ஜென்மத்துல உன்னை நான் மன்னிக்க மாட்டேன்டா. மவன உன்னை இங்கே சங்கடம் சார் காரணம். ஆமா சார், அவரோட பிளான் தான் சார். என்னடா உளர்ற? சார் நான் உளரல சார், உண்மைதான் சார் சொல்றேன். இப்படி ஒரு இடம் இருக்குன்னு உங்ககிட்ட அவர் தான் சார் சொல்ல சொன்னாரு. 10% கந்த வட்டி கூட அவர் தான் சார் உங்ககிட்ட வாங்க சொன்னாரு. டேய், ஆமா சார், எல்லாத்தையும் அவரே ஏற்பாடு பண்ணிட்டு உங்களை வசமா மாட்டி விட்டுட்டு இப்போ என்னதான் நடந்துச்சுன்னு தெரியல சார். அவரே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா நடிச்சு என்னையும் உங்ககிட்ட மாட்டி விட்டுட்டார் சார். இத பாரு பாண்டு, கொலை வெறியில இருக்க. இப்ப நீ என்கிட்ட உண்மையை மட்டும்தான் சொல்லணும். இல்லன்னு வச்சுக்கோ, அப்புறம் உசுருக்கு நான் உத்தரவாதம் கிடையாது. சார் 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 நீங்களே வந்து பாருங்க சார், பாருங்க சார். கட்டிடத்தோட விளிம்புல நிக்கிறேன் சார். உயிரை கையில பிடிச்சு நிறுத்திருக்க சார். அந்த பக்கம் ஒரு ஸ்டெப் நடந்தா கூட என் உயிரா போயிடும் சார். இந்த நிலைமையில இந்த இடத்துல எடுத்துக்கிட்டு நான் போய் சொல்லணும் சார். சத்தியமா சார், எல்லாத்துக்கும் அந்த சங்கடம் தான் சார் காரணம். சத்தியமா சார். சரி, இந்த பக்கம் வா. செத்துக்கிட்டு வைக்காத, அப்புறம் என் சைடுக்கு தான் கெட்ட பேரு. சரிங்க சார். அப்போ நீ அவனும் கூட்டு கலவானிங்களா இருந்திருக்கீங்க, அப்படிதானே? ஆமா சார். அப்புறம் ஏன்னா இப்ப அவனை பத்தி என்கிட்ட போட்டு கொடுக்குற? சார் நல்லா யோசிச்சு பார்த்தேன் சார். அந்த சங்கர் முதுகுல குத்துறவன் சார், நம்பிக்கை துரோகி சார். அவனுக்கு நல்ல பேர் வரணும்ட்டு எங்களை போட்டு கொடுத்துட்டு போயிட்டு இருந்துட்டான் சார். இப்போ தெரியுதாடா அவன் புத்தி? ஆமா சார், நல்லா தெரிஞ்சிட்டேன் சார்.
பெரிய பாடத்தையே கத்துக்கிட்டேன் சார். ஆனா நீங்க ரொம்ப நல்லவர் சார். ஆனா அந்த சங்கர் அயோக்கியம் சார். என் மனசாட்சிய காலைல கேட்டேன் சார். நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு, அந்த துரோகி சங்கருக்கா இல்ல அப்பாவி மாதவனுக்கா அப்படின்னு காலைல 8 மணிக்கு கேட்டேன் சார். அது என்னடா காலை 8 மணிக்கு? இல்ல சார், அப்பதான் சார் நேற்று நைட்டு போட்டதெல்லாம் கொஞ்சம் தெளிவாகி மனசாட்சி கொஞ்சம் உசாரா இருக்கும் சார். சரி சொல்லு. என் மனசாட்சி மாதவன் மாதவன் சொல்லி ஒரேடியா சத்தம் போட்டுச்சு சார். அதான் சார் உங்ககிட்ட வந்துட்டேன் சார். ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த சங்கர் பேச்சை கேட்டு தப்பு பண்ணிட்டேன் சார். இப்போ அது என்ன புரிஞ்சுக்கிட்டிய, அதனால உன்னை மன்னிக்கிறேன். இப்பவே போய் அந்த சங்கர் பையனை உண்டில்லன்னு பண்ணிட்டு வரேன் பாரு. சார் 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 இருங்க சார். ஏன் சார் அடிக்கடி கோவப்படுறீங்க? அதனால சார் நீங்க தோக்குறீங்க, அந்த சங்கர் ஜெயிக்கிறான் சார். என்னையா சொல்ற? ஆமா சார், நீ எதையும் மனசுல வச்சுக்காம அப்பப்ப கேட்டு கணக்கை செட்டில் பண்ணிடுறீங்க. அதனால தான் சார் உங்க மனசு சுத்தமா இருக்கு சார். ஆனா அந்த சங்கர் மனசுலயே வச்சுக்கிட்டு புழுங்கி நாத்தம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு செய்வனை செய்யறான் சார். அதான் சார், அது அவ்வளவு விஷமா இருக்குது சார். அவனை அழிக்கிறதுக்கு ஒரே வழி நீங்களும் அவனோட டெக்னிக் யூஸ் பண்ணுங்க சார். என்னையா சொல்ற? அவன் ஆடின நாடகம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நீங்க அவங்க கிட்ட காட்டிக்காதீங்க சார். அவனை மாதிரியே நீங்களும் நல்லா சிரிச்சு சகஜமா பேசுங்க. உங்களுக்கு சந்தர்ப்பம் வரும், அப்போ உங்க சுயரூபத்தை காட்டுங்க. அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் அவனை போட்டு அசுரபலத்தோட தாக்குங்க சார். அப்பதான் சார் அவன் ஒரேடியா சாவான். இல்லைன்னா வெட்ட வெட்ட வளர்ந்துட்டு துளிர் விட்டு இருப்பான் சார். கரெக்டியா? அவன மாதிரி சிரிச்சு பேசி உறவு கொண்டாடி சந்தர்ப்பம் வரும்போது என்ன சார் திடீர்னு சிரிக்கிறீங்க? சந்தர்ப்பம் வந்துடுச்சியா? எப்ப சார்? சரசுக்கு வளகாப்பு அன்னைக்கு விக்ரம்பர அக்காக்கும் தம்பிக்கும் ஒரு ஆப்பு. வாயா. அம்மா லஞ்ச் டைம் வந்தாச்சுமா. லஞ்ச் டைமா? சாரிம்மா, லஞ்ச் டைம்னு சொல்றதுல ஒரு புள்ளி வைக்க மறந்துட்டேம்மா. நீ கள்ளி, வேணும்னே விட்டுருப்ப. நீங்க என்னை விட பெரிய கள்ளிமா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. ரொம்ப பசிக்குது. எதிரில எவனோ பிரியாணி கடைய புதுசா ஆரம்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். வாசனை அவ்வளவு தூரத்துல இருந்து வருது, வீட்டுக்குள்ளேயே அடிக்குது. அவ்வளவு தூரத்துல இருந்தா? பக்கத்துல இருந்துதாம்மா வருது. என்னது பக்கத்துல இருந்தா? ஆமாம்மா, இப்பதான் 2 பிரியாணி பார்சல் வாங்கி டைனிங் டேபிள்ல வச்சிருக்கேன். ஏய், உன் புதிய மறுபடியும் காட்டிட்டியா? உன் கைய மறுபடியும் நீட்டிட்டியா? மாமூல் வாங்காத, என் மானத்தை வாங்காதன்னு எத்தனை தடவை உன்கிட்ட சொல்லிருக்கேன். ஏன் இப்படி பண்ணி தொலைற? ஐயோ, நானும் வாங்க கூடாதுந்தாம்மா காலையில இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த சத்தத்தை தயவு செஞ்சு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு பாருங்கம்மா. ஆஹா 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 ஆஹா. அம்மா, ஆதிகேசவன் கோயில் பக்கத்துலதாம்மா என் வீடு. ஆனா அந்த ஆலைமணி சத்தத்தை கூட ஒரு நாள் கூட நான் கேட்டதில்லம்மா. இவன் காலையில 11 மணில இருந்து கடைய ஆரம்பிச்சு சும்மா அந்த அலுமினிய டேக்ஸாவ்ல டங்கு டங்குன்னு தட்டி தட்டி குடுக்கற சத்தம் இருக்கு பாருங்க. அப்பா, அப்படியே ஏஆர் ரகுமான் மியூசிக் கேட்டா மாதிரி என் உடம்பு தானா ஆடுதுமா. அம்மா, எல்லாம் ஆடு போல தெரியுதுமா. மட்டன் பிரியாணி வாசனை அப்படியே என் மனசாட்சியை போட்டு ஒரே அமுக்க அமைக்கிருச்சுமா. அதான் என்னையும் மீறி ஒரு 2 பொட்டலத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்கம்மா, எனக்கு நேரம் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த பிரியாணி கடைக்காரனுக்கு தான் நேரம் சரியில்லை. எப்படி சொல்ற? எந்த பயப்பிள்ளையாவது போலீஸ்காரி வீட்டுக்கு எதிர்த்த மாதிரியே பிரியாணி கடை போடுவானா? இவன் தொழிலுக்கு புதுசுமா. நீ ரொம்ப ஓவரா பேசுற. ஒரு நாள் நானே உன்னை லஞ்ச கேஸ்ல புடிச்சு உள்ள போடுறேன். சபா, என்ன வெயில். வணக்கம் மேடம், சென்னையில இருந்து பஸ்லயே வரேன் மேடம். வெயில் கொடுமை என்னால தாங்க முடியல, பசி மயக்கம் வேற. மேடம்,
பிரியாணி ஏதாவது செஞ்சீங்களா வீடெல்லாம் வாசனையா தூக்குது. ம் மோந்து பாத்துட்டியா? போச்சு. இனிமே எனக்கு வேண்டாம், நீயே போய் சாப்பிடு. ஏன் மேடம் வாசனையை தானே பார்த்தேன். சில மூக்கெல்லாம் விஷம். கடல்ல மீனை வலையில கட்டி இழுத்துட்டு வரும்போது சில சமயம் சுறா மீன் அந்த வலைய மோந்து பாத்துடுமா. அதுக்கப்புறம் அந்த வலையில இருக்கிற மீனுக்கெல்லாம் ருசியே இருக்காதான். சுறா மோந்த மீனெல்லாம் யாருமே வாங்க மாட்டாங்களாம். அந்த மாதிரி நீ மோந்த உடனே எல்லா டேஸ்டும் போயிடுச்சு. பேசாம நீயே தின்னு. கனகா எடுத்து கொடுப்போ. யோ உன் மூக்க வெட்டி காக்காவுக்கு போடு. சாரி மேடம், பசி மயக்கத்துல மோந்துட்டேன் மேடம். சரி சரி, வந்த விஷயத்த சொல்லு. போன காரியம் என்னாச்சு? மேடம் நீங்க சொன்ன மாதிரியே அந்த மாதவனை போய் பார்த்தேன். எல்லா பிரச்சனைக்கும் அந்த சங்கர் தான் காரணம். அவன் தான் செட்டப் பண்ணி உன்னை மாட்டி விட ஒரு லேண்ட் ஓனரை ஏற்பாடு பண்ணா. அவன் தான் உன்னை கந்து வட்டி வாங்க வச்சு மாட்டி விட்டான். அப்படி இப்படின்னு நீங்க போட்டு கொடுத்த பிளான வார்த்தை விட ஒப்பிச்சிட்டேன் மேடம்.